தாவீதுக்கு வாழ்க்கையில் அண்ணன்மாருங்க சாமுவேல் வைத்து பலி விருந்து நடக்குது. எல்லாரும் சிக்கனும் மட்டனும் தின்னுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இவனுக்கோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதே தெரியாமல் இவனை ஆடு மேய்க்க விரட்டி விட்டுட்டாங்க. பார்க்குறான் சோத்திரம். ஈசாய எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி தான் தாவீது அப்பான்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வீட்டில் இடம், இவனுக்கு மட்டும் வனாந்தரத்தில். அண்ணன்மாருங்கெல்லாம் அரண்மனையில் வேலை பார்க்குறாங்க, இவனோ ஆடு மேய்க்கிறான். இப்போ என்னடா ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் உயர்வு, நான் மட்டும் ஆடை மேய்ச்சி வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு இது என்ன சொல்ல, என்ன ஃபங்க்ஷனில் பங்கு பெற வைக்காட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சாப்பாடாது எனக்கு தரலாமே. ஸோ இது தெரியாமல் இருக்கிறான். அவனை தான் கர்த்தர் தாவி, அவனே தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் கர்த்தர் உட்கார வச்சார். குடும்பத்தின் நடுவில் புறக்கணிக்கப்படுகிறதை குறித்து கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. ஆமேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.